இன்னைக்கு நயினா நாகேந்திரன் வந்த விமர்சனத்துக்கான மொத்த விதையும் போட்டு கொடுத்து யாருன்னா இந்த வலைப்பேச்சு அப்படிங்கிற இந்த சினிமாவுக்கு ரிவ்யூ போட்டு சம்பாதிக்கக்கூடிய இந்த டீம் தான். இந்த 3 குரங்குகள். இந்த 3 குரங்குல 2 குரங்கு இருக்கு. ஒன்று அந்தனே, ஒன்று பிஸ்மி. இந்த 2 குரங்குமே விஜய் இந்த நடிகைக்கான இந்த காசிப் இருக்குல்ல, இந்த கிசுகிசு, இந்த கிசுகிசுவை அங்கங்க கொளுத்தி போட்டு 2 வருஷமா பேசியிருக்கானுங்க. 2 வருஷமா கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட வீடியோக்கள்ல விஜயை அந்த நடிகையோடு ஒப்பிட்டு பேசும்போதெல்லாம் பேமெண்ட் போயிருக்கு. இந்த சைட்ல இருந்து எல்லா சைட்ல இருந்தும் போகும்ல, எந்த சைட்ல இருந்து போட வாய்ப்பு இருக்கு. அப்படி போயிருக்கு. இப்போ மொத்தமா பேமெண்ட்டை கொடுத்து இனிமேல் பேசக்கூடாதுன்னு சொல்லி ஆஃப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு இப்பொழுது பணம் கிடைச்ச உடனே அந்த விட்டமின் பாவுக்காக தங்களுடைய வாயை வாடகைக்கு விட்டுருக்க இந்த கும்பல் நாகரிக பணம் எடுக்குது. நயினா நாகேந்திரன் எப்படி பேசலாம்? பேசுறதுக்கான விதையை போடுறது நீங்க தானப்பா. இந்த விஜய்க்கு மட்டும் இல்லை, யார் சினிமாவில் இவங்களுக்கு பேமெண்ட் தரனானோ அவங்களை அடிப்பாங்க. படம் வந்து மரண மொக்கையா இருக்கும், புகழ்ந்து தள்ளுவாங்க. படம் நல்ல படமா இருக்கும், பணம் வரலையா அடிப்பானுங்க. அப்படித்தான் அந்த புளிச்சிட்ட மாறணும். அவனும் அப்படித்தான். நீங்க வந்து அந்த காப்பை ரணசின்னு ஒரு படம், மிகச்சிறந்த படம். விரும்மாண்டி அப்படிங்கிற இயக்குனர் எழுதியது. சண்முகமுத்துசாமி படத்தினுடைய வசனகர்த்தா. மிகச்சிறந்த படம். வெளிநாட்டுக்கு போகக்கூடிய ஒரு தமிழை எப்படிலாம் கஷ்டப்படுறான், அந்த பாடியை வந்து கொண்டு வரதுக்கு மனைவி வந்து பிரதமர் வரைக்கும் போகிறா அப்படிங்கிறது ஸ்டோரி. ராமநாதபுரத்துடைய கருவேல மரம், அதனுடைய பின்னணி அரசியல், ஏன் அந்த மக்கள் கருவேல மரத்தை அந்த கரிமூட்டம் போட்டு பிழைக்கிறாங்க அப்படிங்கிறது பல விஷயங்களை ஆய்வு பண்ணி அந்த படம் எழுதுது. அந்த படம் எல்லாராலும் பாராட்டப்பட்டுச்சு, விகடனாலே பாராட்டப்பட்டுச்சு. ஆனால் அந்த படத்தை மோசமான மொக்கையான படம்னு சொல்லி விமர்சனம் பண்ணவே. அதுபோல் பல விஷயம். இந்த மாதிரி சினிமா ரிவ்யூவர்கள்லாம் இன்றைக்கி வந்து விஜய்க்கு ஆதரவாக அவனுக்கு யார் வருவா? சினிமாவில் ஒரு நடிகர்கள் ஆதரவு தெரிவிக்கலை, ஒரு நடிகைகள் ஆதரவு தெரிவிக்கலை, ஒரு தொழில்நுட்ப கலைஞர்கள் ஆதரவு தெரிவிக்கலை, ஒரு தயாரிப்பாளர் ஆதரவு தெரிவிக்கலை. தன் துறையில் இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தர் ஜனநாயகன் படத்திற்கு இது தப்பு அப்படின்னு பேசுறாங்களா? பேசல. முக்கியமான எவ்வளவு நடிகர்கள் இருக்காங்க, பிரபலங்கள் இருக்காங்க, பொலிட்டிக்கல் பேசக்கூடிய அரசியல் நடிகர்கள் இருக்காங்க, எல்லாத்துக்கும் கருத்து சொல்லக்கூடிய நடிகர்கள் இருக்காங்க. அவங்க கூட பேசல. ஏன் பேசுறேன்னா, இவன் யாருக்குமே பேச மாட்டான், இவனுக்கு ஏன் பேசணும்? அதுதான். அப்போ இவருக்காக பேசக்கூடிய பெய்டு யூடியூபர்ஸ் மட்டும் தான் பேசுவாங்க. இவங்களை விலை கொடுத்து வாங்கிக்க, இவங்க நாகரிக பணம் எடுத்துட்டு இருக்காங்க. விஜய் மீதான அத்தனை விமர்சனத்துக்கு காரணமே இந்த கும்பல் தான். இன்னைக்கு பணம் கொடுத்த உடனே அவங்களே வந்து விஜய்க்கு ஆதரவா பேசிக்கிட்டு இருக்காங்க. எவ்வளவு பேமெண்ட் கிடைக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரியான வேலை செய்வாங்க. அப்படிதான். அவ்வளவுதான்.